ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐநர்த்தனி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க அப்புறம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே நம்ம நிலாவும் பல்லவனும் காலேஜுக்கும் வேலைக்கு கிளம்பிட்டுருக்காங்க. அப்போது ஒரு பொண்ணு பார்க்குது அப்படின்னு அந்த பொண்ணை பற்றி பேசிகிட்ருக்காங்க. பல்லவனுக்கு அடுத்து எப்படி பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு ஃபன்னுக்காக பல்லவனும் நிலாவும் பேசிகிட்ருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க. சரி, வேலைக்கு போயிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இங்கே எல்லோரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நிலா இங்கே இவங்க 3 பேருக்கிட்டையும் ஒரு விஷயம் கேட்குறாங்க. என்ன, நான் காலையில் சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணிங்களா இல்லையா அப்படின்னு கேட்கவும் எல்லாரும் திருன்னு முடிக்கிறாங்க 3 பேரும். என்ன, அப்போது நீங்கள் எதுவுமே பண்ணலை அப்படி தானே, நீங்கள் இப்படி முழிக்கிறதுலேருந்தே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா கேட்கவும், ஆமாங்க, உடனே இன்னும் எதுவும் பண்ண முடியல, நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, எப்படி டான்னு நீங்கள் சொன்ன மாதிரி வேலையை முடிக்கிறோன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்லிட்டு இருக்கவும், இப்போது இங்கே சேரனுக்கு ஒன்றுமே புரியல. என்னம்மா, என்ன நிலா, என்னடா என்கிட்டயும் சொல்லுங்களேடா, நீங்கள் 4 பேர் மட்டும் ஏதோ ரகசியமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு என்ன விஷயம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் விஷயத்த சொல்லலாமா வேணாமான்னு இவங்க 3 பேரும் அமைதியாக இருக்கவும், அப்போ தான் நிலாவே இருந்துக்கிட்டு, அண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, உங்களுக்கு கல்யாணம் விஷயமா தான் நான் பேசிகிட்ருக்கோம், உங்களுடைய கல்யாண விஷயமா அப்படின்னு சொல்லவும், என்ன பண்ணிடலாம், நான் தான் அது எதுவும் வேண்டாம் விட்டுருங்கன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லவும், ஆனால் இப்படியே விட்டுருங்கன்னு சொல்லி எவ்வளோ நாள் என்ன அப்படியே வெயிட் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கும் வயசாகிட்டே போகுது, வயசு ஒன்றும் குறையிலண்ணே, நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, உங்களுக்கு வயசாகுதுன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையாண்ணே, இப்போ அதாவது நடக்க வேண்டிய வயசில் நடந்தே ஆகணுண்ணே, உங்களுக்கு இப்போ கல்யாணம் பண்ணுற வயசு கொஞ்சம் தாண்டிடுச்சு, உங்களுக்கு இப்போது எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும்னு நீங்கள் என்னென்ன எப்படி சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டுங்களா சொல்லவும், சோழன் அதாவது சேரன் இருந்துக்கிட்டு அதெல்லாம் எதுவும் வேணாப்பா, கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஆனால் இங்கே பாருங்கள், உங்களுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும், ஏற்கனவே ஒரு சில இடத்துல உங்களுக்கு கல்யாணம் பண்ண போனால் உங்கள் தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு என்ன ஏன் இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு இதே ஒரு குறையாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து பாண்டியனுக்கு வானத்தி ரெடியாக நிற்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு தடியாக வந்துடக்கூடாது இல்லைண்ணே, அதுக்காக தானே இப்போது நீங்கள் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். அப்புறம் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, 2வது தம்பிக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, இப்போ 3வது தம்பிக்கு அப்படின்னு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, ஊரில் யாரும் எதுவும் பேசவும் மாட்டாங்க, அதுக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா சொல்லவும், இங்கே சேரன் இருந்துக்கிட்டு, இங்கே பாருப்பா, அதுக்கு என்ன, நம்ம பாண்டிக்கு கல்யாணம் பண்ண வேண்டியதுன்னா பண்ணிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லவும், ஆனால் அது சரி வராதுண்ணே, உனக்கு கல்யாணம் பண்ணாமல் பாண்டிக்கு கல்யாணம் பண்ணுறது சரி வராது, நாங்கள் எல்லாரும் முடிவு பண்ணிட்டோம், நீங்கள் கொஞ்ச நாள் போகுன்றதுனால தான் அமைதியாக விட்டோம், உங்களுக்கு திரும்பவும் பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறோம், உங்களுக்கு நல்ல ஒரு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணுன்னு அப்படின்னு இங்கே பேசிகிட்ருக்கவும், இப்போது இங்கே நிலா இருந்துக்கிட்டு, நீங்கள் எதுவும் பேசக்கூடாதுன்னு, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. சோழனுமே இருந்துக்கிட்டு, ஆமாண்ணே அவங்க கரெக்டாக தான் சொல்கிறாங்க, நாங்கள் உன்னை பற்றி யோசிக்காமே விட்டுட்டோம், உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சே ஆகணுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனும் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியெல்லாம் பேசிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே சரின்னு இருந்துக்கிட்டு, சரிப்பா, எனக்கு கல்யாணம் பண்ணுற விஷயமெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் 2 பேரும் கோர்ட்டு கேஸுன்னு டிவோர்ஸ்ன்னு போனீங்களே, அது என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் கேட்குறாரு, அந்த விஷயத்தில் எதுவும் மாற்றம் இல்லையா பண்ணிலா, அதை ஏதாச்சும் கொஞ்சம் மாற்றலாம்ல, முடிவு எடுக்கலாம்ல வேறு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் சொல்லவும், ஆனால் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுதுண்ணே, நாங்கள் அப்போது அன்னைக்கு கவுன்சிலிங் போயிட்டு வந்ததுக்கப்புறமா வேறு எதுவுமே இல்லைண்ணே, வக்கீல் கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, கோர்ட்டுக்கு கேஸ் வந்தால் ஃபோன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்கண்ணே, கவுன்சிலிங் போயிட்டு வந்ததோடு சரி, அதுக்கப்புறம் வக்கீல் எதுவும் ஃபோன் பண்ணலண்ணே, என்ன விஷயம்னு தெரியல, பார்க்கலாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், அதில் ஏதாச்சும் மாற்றம் மாறலாம் இல்லைப்பா நிலா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேரன் கேட்கவும், நிலா சோழனை பார்க்குறாங்க. சோழனுமே, நாங்கள் என்ன பண்ணேன், இதுக்கு எனக்கு என்னங்க சம்மந்தம், என்னையே பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் கேட்குறாரு, நீங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் அண்ணங்கிட்டே பதில் சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, நிலா என்ன பதில் சொல்லுவா அப்படின்னு இங்கே சோழன் ரொம்ப பயந்துட்டுருக்காரு. ஸோ அவர் பயப்படுறது நிலாவுக்கு நல்லாவே புரியுது. ஸோ சோழனை பார்த்துட்டு பார்ப்போம் என்ன பண்ணுறாரு, அவரோட ரியாக்ஷன் எப்படி போகுது அப்படின்றதுக்காக, ஆனால் அதில் எந்த ஒரு முடிவும் இல்லைண்ணே, கண்டிப்பாக டிவோர்ஸ் வாங்க போகிறது தான் முடிவு பண்ணியாச்சு, வக்கீல் ஃபோன் பண்ணால் நாளைக்கே கூட கோர்ட்டுக்கு போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், இதை அப்போது இன்னுமே எந்த ஒரு மாற்றமும் இல்லை, டிவோர்ஸ் பண்ணுறதுல தான்
இருக்கா. ஆனால் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டு ஜாலியாக இருக்கிற வரைக்கும் இருந்துக்கிட்டு எப்படி தான் இவ இப்படி பேசுகிறானே தெரியலையே, ஆனால் இதை லவ்னு மட்டும் ஒத்துக்கவே மாட்டேன்றாளே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து மனசால நினச்சிட்டு இருக்க. இது சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சோழன் வந்து வேறு விஷயம் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரிப்பா உன்னை வந்து இதுக்கு மேலே நான் வரப்போகிறத விரும்பலை, உன்னோட இஷ்டம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு சொல்லிடுறாங்க. இப்போது இங்கே எல்லாரும் அவங்கவுங்க பாட்டுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போயிடுறாங்க. தூங்கினதுக்கப்புறமா நைட்டெல்லாம் சோழனுக்கு தூக்கமே வரல, புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டே இருக்காரு. என்ன சொன்ன விஷயத்த எப்படின்னு உன்னோட விஷயம் அதாவது உன்னோடைய தங்கச்சிக்கிட்ட நீ உன்னோட இஷ்டம்ப்பா உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிட்ட, என்னை பற்றி நீ நினச்ச பார்க்கல இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம சோழன் வந்து வழக்கம் போல் சேரன்கிட்ட சண்டை போட்டுருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் படுத்து தூங்கி முடிச்சதும் மறுநாள் காலையில் தூங்கி எந்திரிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்புறதுக்காக நிலா ரெடி ஆகிட்ருக்கா, பல்லவனும் காலேஜுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்ருக்கான். ஸோ இங்கே பாண்டி ஒரு பக்கம் வானத்துக்கிட்ட நல்லா வந்து கடலை போட்டுட்ருக்காரு. ஸோ காலையில் தூங்கி எழுந்திரிச்சிருந்து டே இன்னும் வந்து முடியலையாடா, எவ்வளோ நேரம்டா பேசுவீங்க, அப்படி என்னதாடா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து கிண்டல் பண்ணிகிட்ருக்கவும், அப்போ தான் என்னடா உனக்கு இப்போ பிரச்சனை, உன் வேலையை பார்த்துட்டு போய் உனக்கு தான் எந்த வேலையும் இல்லைல்ல, சும்மா போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு என்ன ஏன்டா நோண்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லவும், என்ன உன் அண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு லைனில் ஒரு பக்கம் வானத்தி பேசுவோம். ஆமாம் அப்படின்னு, ஏன் உன் அண்ணனுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். அவனுக்கு எங்கே வேலை இருக்குது, அவனோட லைசன்ஸ் தான் பிடிங்கி வச்சுருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பேசிகிட்டு இருக்கவும், ஆமாம் ரொம்ப முக்கியம், இப்போ என்னுடைய கதை, இந்த ஊர் கதை, இந்த வீட்டு கதை, இந்த மாதிரி உங்களுக்கு பேசுறதை தவிர வேறு எதுவுமே தெரியாதாடா, சும்மா பேசிகிட்டு இருக்காது, ஒழுங்கு மாதிரி தான் ஃபோனை கட் பண்ணி வச்சுட்டு வாடா, என்னோட லவ்க்கு ஏதாச்சும் ஐடியா சொல்லடா, நீ மட்டும் நல்லா ஜாலியாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே வந்து காண்டாகிறாரு பாண்டியன் மேலே சோழன் இருந்துக்கிட்டு, டே போடா எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டி வந்து அவங்க பாட்டுக்கு வானத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கவும், எல்லாரும் என்ன தவிர ஜாலியாக இருக்கீங்கள, என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கடா இப்போது அப்படின்னு சொல்லிட்டு இதே காண்டில் சோழன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலாவுடைய கேஸோட வக்கீல் பேசுகிற மாதிரி நிலாவுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் வக்கீல் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லவும், சார் எதுக்கு சார் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க, என்ன எதுக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேன் வந்து கேட்கவும், அப்போ தான் இங்கே சோழன் இருந்துக்கிட்டு பாருங்கள் உங்கள் பொண்ணு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, நீங்கள் நிலாவுடைய அம்மாவா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸா, எனக்கு இந்த விஷயம் தெரியாதே சார் அப்படின்னு சொல்லவும், உங்கள் பொண்ணு தான் அப்ளை பண்ணியிருக்காங்க, உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி இப்போ தான் 4 மாதம் ஆனதாக கேள்விப்பட்டேன், அதுக்குள்ளே எதுக்குமா உங்கள் பொண்ணு கேஸு அதாவது டிவோர்ஸு கேஸுன்னு வந்து நிற்கிது, என்னம்மா ஒரு அம்மாவா நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க மாட்டீங்களா, வீட்டுக்கு தெரியாமல் பெற்றவங்களுக்கு தெரியாமல் ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது, அப்புறம் 4 மாதம் கூட ஆகலை 5 மாதம் கூட ஆகலை, எனக்கு அவங்க கூட செட் ஆகலை அப்படின்னு சொல்லி டிவோர்ஸ் வாங்க போகிறது, உங்கள் பொண்ணுக்கு இதெல்லாம் நீங்கள் சொல்லி புரிய வைக்க மாட்டீங்களா, முதல்ல உங்கள் பொண்ணுக்கு சொல்லி புரிய வைக்கிற வேலையை பாருங்கள், அப்புறம் டிவோர்ஸ்ன்னு போய் நிற்பாங்க, அவங்க தான் வேணும் அவங்க இல்லைன்னா செத்துருவோன்னு முடிவு எடுப்பாங்க, அப்புறம் டிவோர்ஸ் வேணும்னு நிற்பாங்க, தீர்ப்போம் இல்லை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு நினைப்பாங்க, இதெல்லாம் எதுக்குமா தேவையில்லாமல் கோர்ட்டோடைய டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒழுங்கு மரியாதை உங்கள் பொண்ணுக்கு சொல்லி புரிய வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாரு சோழன். கடவுளே இது மட்டும் எப்படியாச்சும் ஒர்க் அவுட் ஆகணும். நிலாவுடைய அம்மா நிலாவுக்கு ஃபோன் பண்ணி என்னடி எதுக்கு டிவோர்ஸ் வாங்க போகிறேன், டிவோர்ஸ்லாம் வாங்கக்கூடாது, அவங்களோட சேர்ந்து வாழு அப்படின்னு சொல்லிடணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சோழன் வந்து மனசில் நினச்சிட்டு இருக்கவும், ஸோ சோழன் இன்னொரு விஷயத்த யோசிக்காமல் போயிட்டாங்க. ஸோ அப்படி டிவோர்ஸ் பண்ண போகிறதா நிலா வக்கீல் சொன்ன விஷயத்த இங்கே தேன் வந்து அவங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கிட்டு, ஸோ அப்போது அவனை டிவோர்ஸ் பண்ண போகிறல, சரி வா நிலா நம்ம வீட்டுக்கு போயிடலாம், அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துரு, சொல்ல கேட்காம அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேல, இதுக்கு தான் பெற்றவங்க பேச்சை கேட்கணும், அவனுக்கும் உனக்கும் செட் ஆகல, வா நிலா எனக்கு நல்லாவே தெரியும் நம்ம வீட்டில் இருந்த வசதி என்ன இங்கே இருக்கிற வசதி என்ன, இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீ இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து நீ இருக்கிறனே நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஒரு வழியாக எப்படியோ நீயே டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்ட, வா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நிலாவோடைய அம்மா எங்கே வந்து தேன் வந்து மாற்றி நிலாவை கூட்டிகிட்டு போயிட்டா என்ன ஆகும் அப்படின்றத சோழன் வந்து யோசிக்காம, ஸோ இது நமக்கு சாதகமாக தான் அமையும் அப்படின்னு பிளான் போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த விஷயம் வந்து தேனுக்கு தெரிஞ்ச உடனே மதிக்கு சொல்கிறாங்க. மதிக்கு விஷயத்த சொல்லி அவளை நம்ம இப்போவே பார்க்கணும், சென்னைக்கு கிளம்பி போகணும், அவளுக்கு ஃபோன் பண்ணி எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தேன் வந்து சொல்லவும், சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இவ எதுக்கு இப்படி பண்ணியிருப்பா, ஒரு வேளை வந்து நம்ம சொன்ன மாதிரி சோழனுக்கும் அவளுக்கும் நடந்த கல்யாணம் எப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவளே டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து எல்லாம் முடிவு பண்ணிட்டா போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம மதி வந்துட்டு. ஸோ இப்போது நிலாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சொல்லுங்கள் அண்ணி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஃபோன் எடுத்து கேட்கவும், இல்லை நிலா உங்ககிட்ட பேசணும், நானும் அத்தையும் இப்போ சென்னையில் இருக்கோம்,
நீ எங்கேயாச்சும் வரையா மீட் பண்ணணும் அத்தை உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், அவங்க எதுக்கு என்கிட்ட பேசணுமா அண்ணி, இங்கே பாருங்கள் அவங்கக்கிட்ட பேசலாம் எனக்கு விருப்பம் இல்லை, அவங்க எதுக்காக என்ன பார்க்கறதுக்கு இங்கே வந்திருக்காங்க, பார்க்க இஷ்டம் இல்லைன்னு சொல்லுங்கள், நீங்கள் எதுக்கு முதல்ல என்கிட்ட சொல்லாமல் சென்னைக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கோவப்படுறாங்க. இங்கே பாரு நிலா, உன்னுடைய கோவம் எனக்கு புரியுது, ஆனால் அத்தை ஏதோ முக்கியமான விஷயமா உங்ககிட்ட பேசுறதுக்காக இங்கே வர சொல்லியிருக்காங்க வந்திருக்காங்க, நீ வா நிலா அப்படின்னு சொல்லவும், சரிங்க நீ நம்ம வழக்கமாக மீட் பண்ணுறோம், காஃபி சாப்பிட்டா வெயிட் பண்ணிங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் அவனையும் கூட்டிகிட்டு வந்துட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேன் வந்து பக்கத்துலேருந்து சொல்லவும், இப்போ மதியம் இருந்துக்கிட்டு நிலா ஒரு நிமிஷம் சோழனையும் கூட்டிகிட்டு வந்துடு சரியா அப்படின்னு சொல்லவும், அண்ணி அவர் எதுக்கு அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு, தெரியல நிலா அண்ணி அத்தை தான் கூப்பிட்டுட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மதியம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க அண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ இங்கே நிலா வந்து எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனை தேடி வராங்க. எங்கே இருக்கீங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க விஷயம், நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளியே துணி துவைக்கிற இடத்துல இருந்து சோழன் வந்து கேட்கவும், இங்கே வாங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லவும், ஐயோ ஏதோ சொல்ல கூப்பிட்றா போல இருக்கு, என்னவா இருக்கும் அப்படின்னு சோழன் ரொம்ப சந்தோஷத்தில் போகவும், ஏங்க என் அம்மாவும் என் அண்ணியும் சென்னைக்கு வந்திருக்காங்களா, நம்மளை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே, என்னங்க அவங்க என்ன இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், எனக்குமே ஒன்றும் புரியலைங்க, அம்மா ஏதோ நம்மக்கிட்ட பேசணுமா, அண்ணி தான் ஃபோன் பண்ணியிருந்தாங்க, நம்மளை வர சொன்னாங்க, நம்ம போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லவும், சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இவங்க 2 பேரும் கிளம்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காஃபி ஷாப்புக்கு போகவும், அவங்களும் போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிலாவுடைய அம்மாவை பார்த்ததும் நிலாவுக்கு பயங்கரமாக வந்து கோவம் வருது. ஸோ அவங்க பண்ண விஷயத்தினால. ஸோ இப்போது இங்கே வந்து உட்காந்த உடனே இப்போ இங்கே மதிக்கிட்ட இருந்துக்கிட்டு, அண்ணி என்ன விஷயம் அண்ணி, எதுக்காக என்னை பார்க்கணுன்னு வர சொன்னீங்க, எதுக்கு சென்னைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இப்போது இங்கே தேன் நின்றுக்கிட்டு, இங்கே பார்மதி என்ன இது பழக்கம், கல்யாணம் ஆகி 4 மாதம் கூட ஆகலை, டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கா, இது என்னென்னு நீயே கேளு, உனக்கு தெரிஞ்சதானே இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், நான் உன்னை அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தேன் சொல்லவும், நிலா நீ டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்ட உடனே இங்கே ஷாக் ஆகுறாங்க. என்ன நீ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து திருன்னு முழிக்கவும், சோழன் இருந்துக்கிட்டு இதெல்லாம் நாம் பார்த்த ஜோலி தான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, கடவுளே எப்படியாச்சும் இது நமக்கு சாதகமாக அமைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கவும், ஸோ இப்போ தான் இங்கே தேன் இருந்துக்கிட்டு கண்டபடி திட்டுறாங்க. கல்யாணம் ஆகி 4 மாதம் தான் ஆச்சு, அதுக்குள்ளே டிவோர்ஸ்ன்னு வந்து நிற்கிறான், இதுக்கு எதுக்குடி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கணும், எல்லாரையும் மீறி அவன் தான் வேணும்னு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அசிங்கப்படுத்தி நடக்கிற இந்த கல்யாணத்தை நிறுத்தி இவன் கூட ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு எவ்வளோவெல்லாம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு, இப்போது இந்த கல்யாணம் வேணாம் பிடிக்கல, எனக்கு அவனுக்கு செட் ஆகலை, டிவோர்ஸ் பண்ணணும்னா என்ன அர்த்தம், அதை முதல்ல கேளு மதி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தேன் வந்து பேசிகிட்டு இருக்கவும், என்னென்ன இல்லை இது, நான் கூட ஒரு வேளை நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் நீ வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருப்பியா அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே வந்து நம்ம மதி வந்து சொல்லவும், இப்போது இங்கே நிலா திரு முடிக்கிறாங்க. ஏங்க இந்த விஷயம் அவங்களுக்கு எவங்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன்கிட்ட கேட்டுட்ருக்கவும், ஏங்க எனக்கு எப்படிங்க தெரியும், நீ அதை அவங்கக்கிட்ட கேளுங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், அங்கே பாரு வக்கீல் தான் ஃபோன் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தேன் வந்து சொல்லிட்டுருக்காங்க. வக்கீலா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா திரு முழிக்கிறாங்க. உங்களுடைய நம்பர் எப்படி தெரியும் வக்கீலுக்கு அப்படி இப்படின்னு பல ஆங்கிளில் நிலா வந்து யோசிக்கிறாங்க. எங்கே ஒரு வேளை நீங்கள் பார்த்த ஜோலியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சோழன்கிட்ட வந்து நிலா வந்து கேட்கவும், சோழன் திரு முழிக்கிறாங்க. எங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், ஏங்க நீங்கள் முழிக்கிறதுலேருந்தே தெரியுது நீங்கள் தான் ஏதோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அப்புறம் சோழன் இருந்துக்கிட்டு, ஆமாங்க ப்ளீஸுங்க இந்த டிவோர்ஸ் விஷயத்தை விட்டுருங்களே, பேசாமல் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாமே அப்படின்ற மாதிரி சோழன் சொல்லவும், இது உங்களுடைய வாடை தானா, இருங்க என் அம்மா போட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணி இங்கே பாருங்கள் அது எங்களோட இஷ்டம், நாங்கள் ஏதோ கோவத்தில் அந்த முடிவு எடுத்தோம், அதுக்காக நாங்கள் டிவோர்ஸ் பண்ணிவிடுவோமா, பாருங்கள் நாங்கள் ஊருக்கு திருவண்ணாமலைக்கு வரத்துக்கு முன்னாடி ஏற்பாடு பண்ண விஷயம் அது, ஆனால் இப்போ கிடையாது, நான் டிவோர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், நானும் சோழனும் சேர்ந்து வாழ தான் போகிறோம், நீ யாரோ உங்களுக்கு தப்பான இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க, அது தப்பு அண்ணி அப்படின்னு சொல்லவும், அப்போ எதுக்குடி டிவோர்ஸ்ன்ற விஷயத்த பேச்சு எடுக்கணும், எதுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கணும் கேஸு, இப்போ எதுக்கு வாபஸ் வாங்கணும் அப்படி இப்படின்னு தேன் வந்து கேட்டுட்ருக்கவும், அண்ணி இது எங்களுடைய பர்சனல் விஷயம் அண்ணி, இதில் அவங்க தலையிட வேணாம், நான் டிவோர்ஸ் பண்ணா என்ன சேர்ந்து வாழ்ந்தா என்ன, எக்கேடாச்சும் கெட்டு போட்டோம் பொண்ணு நல்லா இருக்கக்கூடாதுன்னு பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ எதுக்காக ரொம்ப பதறாங்க அண்ணி, நல்லவங்க மாதிரி பேசாமல் அவங்கள இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க, நான் சொல்லணும்னா டிவோர்ஸ் பண்ண போகிறதில்ல, உங்களுக்கு டிவோர்ஸ் பண்ண போகிறதா யார் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிலா பேசவும், அப்போது அத்தை நாம் தான் தெரியாமல் புரிஞ்சுக்காமல் வந்துட்டோம் போல இருக்குது அப்படின்னு தேன் வந்து, அதாவது மதி வந்து தேன்கிட்ட சொல்லிட்டு இருக்கவும், மதியமே இருந்துக்கிட்டு
என்ன நிலா எல்லாம் ஓகே தானே, தப்பான இன்ஃபர்மேஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீ சொன்ன விஷயம்லாம் அப்போ அதையும் மீறி நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு வந்து இங்கே மதி வந்து எதை கேட்குறாங்க நிலாவுக்கு நல்லாவே புரியுது. ஆமாம் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லிடுறாங்க. நீ கரெக்டான டிசிஷன் தான் எடுத்திருக்கியா நிலா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் நான் முடிவு பண்ணிட்டேன், இதுக்கு மேலே பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, தயவு செஞ்சு நீங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு கிளம்புங்க, இந்த விஷயமா நீ யாரும் பேச வேணாம், நான் கண்டிப்பாக டிவோர்ஸ் பண்ண போகிறதில்ல, சோழன் கூட தான் இருக்க போகிறேன், அவர் கூட தான் சேர்ந்து வாழ போகிறேன், அது மட்டும் இல்லாமல் நான் ஆசைப்பட்ட மாதிரி நான் வேலைக்கும் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா சொன்ன உடனே அது கேட்டு இவங்க ஷாக் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நிலா சோழன் மேலே பயங்கர கோவத்தில் இருக்காங்க. என்னங்க இதெல்லாம், எதுக்குங்க என் அம்மா வரைக்கும் ஃபோன் பண்ணி சொன்னீங்க அப்படின்னு நிலா கோவத்தோட சோழன் கிட்ட அவங்க போனதுக்கப்புறமும் கேட்கவும், சோழனவே இருந்துக்கிட்டு பயங்கரமாக வந்து பயப்படுறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த டிவோர்ஸ் கேஸ் விஷயத்தை பற்றி பேசிகிட்டே இருக்கீங்க, அது காண்டில் தாங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், அப்போவாச்சும் நீங்கள் டிவோர்ஸ் பண்ண மாட்டீங்கல்ல உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா அப்படின்னு சொல்லவும், ஏங்க அவங்களுக்கு தெரிஞ்சா நீ டிவோர்ஸ் பண்ண மாட்டேன் நீங்கள் எப்படிங்க நினைக்கலாம் அப்படின்னு, ஏங்க ப்ளீஸுங்க சும்மா போதும் நிறுத்துங்க, நானும் எவ்வளோ நாளைக்கு தான் பொறுமையாக இருக்கிறது, நான் உங்ககிட்ட டேரெக்டாகவும் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லி பார்த்துட்டேன், அதுக்கு முன்னாடி எப்படியெல்லாமோ சொல்ல முடியுமோ அப்படியெல்லாம் போய் சொல்லி பல ஆங்கிளில் உங்ககிட்ட புரிய வைக்க நான் முயற்சி பண்ணிட்டேன், எல்லாமும் தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் இப்படி என்னை ரொம்ப ஓவராக ஓட்டுறீங்க, என்னை பிடிக்காத மாதிரியே நல்லாவே வந்து என்னை அவாய்ட் பண்ணுறீங்க, எனக்கு இதை சுத்தமாக பிடிக்கலைங்க, இங்கே பாருங்கள் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்கள் கூட சேர்ந்து வாழணும், இதுக்காக தாங்க நான் இதெல்லாம் பண்ணுறேன், இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க, நானும் போதும்னு ரொம்ப நாள் பொறுமையாக போயிட்டேன், இதுக்கு மேலே எல்லாம் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு சோழன் ஒரு கட்டத்தையும் தாண்டி நிலா கிட்ட கொஞ்சம் கோபமாக பேசுவோம். எல்லாமே இருந்துக்கிட்டே என்னங்க மிரட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கோவமாக கேட்குமோ, இங்கே பாருங்கள் அப்போது உங்கள் அம்மா கிட்டேயும் அண்ணிக்கிட்டேயும் நீங்கள் டேரெக்டாக சொல்ல வேண்டியது தானே, ஆமாம் நான் சோழனை டிவோர்ஸ் பண்ண போகிறேன், எனக்கும் அவருக்கு செட் ஆகலை, எங்கள் 2 பேருக்கும் நடந்த கல்யாணம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்ல வேண்டியது தானே, உங்கள் மனசில் நான் இல்லைன்னா எதுக்குங்க நாங்கள் டிவோர்ஸ் பண்ண போகிறதுல சேர்ந்து வாழ போகிறோம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லவும், நிலா வந்து கொஞ்சம் தடுமாறுறாங்க. அது வந்து அது அது அப்படின்னு சொல்லவும், ஏங்க உங்கள் மனசில் நான் இருக்கேன், அது என்கிட்ட டேரெக்டாக சொல்லாமல் எதுக்குங்க இப்படி என்னை அலைய விடுறீங்க, நான் பாவம் இல்லையாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து மனசை ஒரு மாதிரி அதாவது மூஞ்ச வச்சு மாதிரியாக வச்சுக்கிட்டு நிலா கிட்ட கொஞ்சம் கோபமாக பேசவும், ஏங்க போதுங்க நீங்கள் அளவுக்கு மீறி நல்லாவே நடிக்கிறீங்க, ஓவராக நடிக்காதீங்க, உங்களுடைய நடிப்பு எனக்கு நல்லாவே புரியுதுங்க, நான் ஒன்றும் என் அம்மா கிட்ட சும்மா சொல்லலை, உண்மையிலே தான் சொன்னேன், நான் டிவோர்ஸ் பண்ண போகிறது இல்லை அப்படி நிலா சொன்ன உடனே சோழனுக்கு, ஏங்க இதுக்கு மேலே போய் சொல்லாதீங்க, என்னாலையும் தாங்க முடியாது, என்ன போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் தான் போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோடனே, பாருங்கள் நான் ஒன்றும் போய் சொல்கிறது கிடையாது, உங்களை மாதிரி நான் உண்மையிலே தான் சொல்கிறேன், நான் என் அம்மா கிட்ட போய் சொல்லலை, உண்மையாக தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே, ஏங்க இதை நம்ப நான் தயாராக இல்லை அப்படின்னு முதல்ல சொல்ல சோழன். அதுக்கப்புறம் ஏங்க என்னை நம்பவே மாட்டேன்றீங்க, உங்களை மாதிரி நான் கிடையாதுன்னு சொன்னதுக்கப்புறமும் என்னை நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்ன உடனே, அப்புறம் சோழன் வந்து உண்மையாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் அப்படின்னு நிலா சொன்ன உடனே சோழனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, எப்படியோ ஒரு வழியாக சம்மதிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. ஸோ சோழன் நினச்ச மாதிரியே அவர் பண்ண விஷயம் அவருக்கு சாதகமாக அமைஞ்சிருச்சு. ஸோ இதை நினச்சி அவரு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஏங்க எப்படியோ ஒரு வழியாக சம்மதிச்சிட்டிங்க, அடுத்தது என்ன, சேரனுக்கு பொண்ணு பார்க்கறது தான், பொண்ணு பார்த்து சேரனுக்கு கூடி சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறோங்க நீங்கள் நினச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆமாங்க முதல்ல சேரனுக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நிலாவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது வரைக்கும் இந்த விஷயத்த வீட்டில் சொல்ல போகிறதில்ல, நம்ம இப்படியே தான் இருக்க போகிறோம், சேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்த சமயத்தில் சொன்னால் அண்ணன் சந்தோஷப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் சொல்லிட்டு இருக்க, நீங்கள் ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, அடுத்து எப்படி சேரனுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க அப்படின்றது தான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.